எண்ணூர் துறைமுகம் அருகே 2 சரக்கு கப்பல்கள் மோதிக்கொண்டதை அடுத்து கடல் பரப்பில் பரவியிருக்கும் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி 7வது நாளாக நீடிக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழல் குறித்து அங்கிருக்கும் செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், 7வது நாளாக இந்த பணி நீடிக்கிறது, ஏன் இவ்வளவு தாமதம்? அந்த எண்ணெய் பரவியிருக்கக்கூடிய பரப்பளவு ஆழம் அதிகமாக இருக்கிறதா, அல்லது இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த திறன் பணியாளர்களுக்கு இன்னும் அவங்க அதற்கு பழக்கப்படவில்லையா, என்ன காரணம்? இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகேயன், தென்கிழக்கு கடற்கரையில் முதலாக, அதாவது வங்க கடற்கரையில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு பகுதியில் முதலாக இப்படி ஒரு விபத்து நடைபெற்றிருப்பதாகத்தான் முதல்கட்ட தகவல்களே நமக்கு தெரிய வந்தது. அந்த தகவலுக்கு பிறகாகத்தான் இங்கே காமராஜர் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மற்ற இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளும் மற்றவர்களும் தொடர்ச்சியாக பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலவர அடிப்படையில் இங்கே 750 பணியாளர்கள் பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். காலையிலே பணியை தொடங்குகிற பொழுது 231 பணியாளர்கள் குறிப்பிட்ட அந்த பேரிடர் மேற்பாட்டு குழுவினுடைய பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டும் வந்திருந்தார்கள். அதன் பிறகு தற்போது தன்னார்வலர் தொண்டர்கள், மற்ற குழுக்களில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற பேரிடர் மேலாண்மை குழுக்களை சேர்ந்தவர்கள் என பல்வேறு நபர்கள் சேர்ந்து தற்போதைய நிலவரப்படி 750 பணியாளர்கள் இங்கே பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் அதை நமக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதை தவிர மேனுவலாக, அதாவது மனிதர்கள் மூலமாக நேரடியாக இந்த கழிவுகளை அகற்றக்கூடிய பணிகளை தாண்டி எந்திரங்கள் மூலமாகவும் ஓரளவு அகற்ற வேண்டும் என்பதற்காக சூப்பர் சர்க்கர் மிஷின்களை ஏற்கனவே கடலோர காவல்படை சார்பாகவும் துறைமுகம் சார்பாகவும் கொண்டு வரப்பட்ட இந்த கழிவுகளை அகற்றுவதற்கான எந்திரங்கள் சரியாக பயன்படாத பட்சத்தில் அந்த முயற்சி தோற்றுப்போன நிலையில் தற்பொழுது சென்னை மாநகராட்சி சார்பாகவும் அம்பத்தூர் மண்டலத்தில் இருந்து அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தும் சூப்பர் சர்க்கர் மிஷின்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். 3 எந்திரங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எந்திரங்களிலும் 54,000 லிட்டர் அளவிலான கொள்ளளவு உள்ளது என்று இங்க இருக்கக்கூடிய உதவி மாவட்ட ஆட்சியர் தண்டபாணி நமக்கு தகவல் அளித்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு எந்திரத்தில் இருந்தும் நேற்றும் நாங்கள் அகற்றினோம் என்று அவர் கூறுகிறார். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல், அந்த சூப்பர் சர்க்கர் மிஷின்கள் மூலமாக உறிஞ்சுகிற பொழுது இந்த ஆயிலை விட, அதாவது இந்த கச்சா எண்ணெய் கொற்றிருக்கக்கூடிய உறிஞ்சுவதை விட இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை அதிகம் உறிஞ்சு விடுகிறது. 80% தண்ணீர் உறிஞ்சலும் மிச்ச 20% தான் இந்த ஆயில்களை அந்த மிஷின்களால் உறிஞ்ச முடிகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் இந்த எந்திரங்களை பயன்படுத்தி அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை காட்டிலும் மனிதர்கள் மூலமாக அப்புறப்படுத்துவதே தங்களுக்கு வசதியாக இருக்கிறது என்றும் அதன் மூலமாகத்தான் இவ்வளவு தூரம் நாங்கள் பணிகளை முடித்திருக்கிறோம் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு வார காலம் என்பதே மிக நீண்ட காலம், மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிரியல் சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய கடல் எல்லையோர பகுதிகளில் சில உயிரினங்கள் பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தாண்டியும் கூட இங்கே ஒரு வார காலத்தில் இந்த அளவு பணி நடந்ததுக்கு காரணமே நேரடியாக மனித உழைப்பை பயன்படுத்தியும் நேரடியாக மனிதர்களிடமிருந்து அந்த அவர்கள் வைத்திருக்க வாளிகளில் இருந்து அப்புறப்படுத்தியதான் என்று கொள்கிறார்கள். ஒவ்வொருவரிடமும் 3 to 5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட வாளியானது கொடுக்கப்படுகிறது. அதன் மூலமாக அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கழிவுகளை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 750 பணியாளர்கள் என்கிற பொழுது இந்த பணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓரளவு அதிகமான வேகத்துடன் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது நம்முடன் சமுதாய அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மை குழு ஒவ்வொரு பகுதிக்கும் பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது, பேரிடர் ஏற்படுகிற பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதியை புரிதலுடைய மனிதர்களை கொண்டு அவர்கள் மூலமாக பேரிடர் மேலாண்மை செய்வதற்காக ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவினுடைய மாநில ஆலோசகர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். மேடம் வணக்கம். தொடர்ச்சியாக ஒரு வார காலமாக பணி நடந்துகிட்டே இருக்கு, ஆனால் இதுவரைக்கும் முழுமையாக பணி முடிந்த மாதிரி தெரியல. மீனவர்கள் எல்லாரும் கடுமையான அச்சத்தில் இருக்கிறாங்க. என்ன மாதிரியான பணிகள் செய்றீங்க? ஏன் இவ்வளவு தாமதம்? இது வந்து மெயினாக வந்து மீனவர்கள் வந்து எங்களோட பேரிடர் அபாய மேலாண்மை திட்டத்தில் வந்து நாங்கள் வந்து VDMT, அதாவது வில்லேஜ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம், பேரிடருக்குள்ள குழு வந்து ஒரு குழுக்கும் நாங்கள் அமைச்சிருக்கோம். அதில் வந்து முக்கியமானது வந்து இந்த மாதிரி பேரிடர் திடீர்னு ஒரு இது வந்து நடந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு 60-70 எங்களோட குழுவிலேருந்து வந்து வாலண்டியர்ஸாக நாங்கள் வந்து இதில் செயல்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எங்களோட திட்ட அலுவலர் வந்து மிஸ்டர் கீர்த்திகசீலன் அவரும் வந்திருக்காரு. அவரும் இந்த இதை வந்து திட்டத்தை வந்து மேற்பார்வையிட்டு போயிட்டு இருக்காரு. எந்தெந்த ஏன்னா இந்த கடலுக்குள்ளே இறங்கக்கூடியவர்கள் வந்து மீனவர்கள், அந்த குழுவில் இருக்கிறவங்களும் மீனவர்கள்னால ஈஸியாக அவங்களால அந்த வாட்டர்ஸ்குள்ளே இறங்கி அந்த ஸ்கம்மையும் அந்த ஆயில் ஸ்லட்ஜையும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க.
மீனவர்கள் தன்னார்வலர்கள் பல பேர் வந்துட்டே இருக்காங்க. ஆனாலும் கூட இந்த குறிப்பிட்ட அந்த பகுதி சார்ந்த உணர்தலுடைய அவர்கள் வந்து தான் அந்த பணியை செய்கிறது தான் இயல்பா இருக்கும். ஆனால் அவர்கள் வருவக்கூடியதில் ஒரு தாமதம் இருந்ததுன்னு சொல்லிட்டு மற்ற அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருந்து மற்றவங்க சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய வருகையில் ஒரு தாமதம் இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது நடந்ததா இல்லை விரைவில் வந்துட்டீங்க? வருகையில் கொஞ்சம் முதல்ல இருந்து இவங்க இறங்கிட்டாங்க பணியில் வந்து இவங்க, அதாவது வில்லேஜுக்குள்ள லெவல்ல இருந்து வந்து அந்த கம்யூனிட்டி ஹேபிடேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஹேபிடேஷன்ஸ்லேருந்து வந்து உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் ஸ்டேட் லெவலில் மறைமலை நகரில் இருக்கிறதுனால என்னோட ஆஃபீஸில் நான் வந்து இன்னைக்கு தான் முதல் தடவையாக வந்து பார்வையிடுறேன். அதில் வந்து தாமதம் இல்லை. ஆனால் நான் நியூஸ் மீடியாவை எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் கவனிச்சிட்ருக்கோம். நானும் வந்து இந்த திட்ட அலுவலர்கிட்ட நான் டெய்லி பேசிட்டு அவர்கிட்ட வந்து எந்த அளவுக்கு ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்றத நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேங்க. இந்த ஆயிலுடைய தன்மை பற்றி ஏதாவது தெரிய வந்ததா மேடம்? இது சுற்றுச்சூழல் அலுவலர்கள் ஏதாவது பேசுனீங்களா? என்ன மாதிரியான ஆயில் அது, எதனால அப்படி தடிமன் ஆகிட்டே இருக்கு, அதை எப்படி சுத்தப்படுத்துறதுக்கான மற்ற நடவடிக்கைகள், சுற்றுப்புற தொடர்பான நடவடிக்கைகள் எப்படி எடுப்பீங்க? இது வந்து மெயினாக வந்து க்ரூட் ஆயில் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். க்ரூட் ஆயிலில் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்ன்றது வந்து மிக மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆயில் இது. அது நாட் ஓன்லி மெரைன் லைஃப், இது வந்து மனுஷங்களுக்கும் நாளடைவில் வந்து கொஞ்சம் ஆபத்துக்குள்ளே ஆகக்கூடிய ஒரு இது. நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன். நான் பேசிக்காக ஒரு சயின்டிஸ்ட்டு, அதில் படிச்சிருக்கபடி பார்த்தீங்கன்னா அது வந்து லுக்கேமியா போன்ற கேன்சர் போன்ற வியாதிகளும் வருது. இது மூலமாக வரலாம் அப்படின்றத நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி சின்ன பசங்க இவ்வளோ சீக்கிரம் மீனும் இந்த தண்ணிக்குள்ளே போய் நிற்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு சில நோய்கள் குறித்த அபாயம் இருப்பதாகவும் அவர் நம்மிடையே தெரிவிக்கிறார். ஆனால் இங்கே ஏற்கனவே மருத்துவ குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழுக்களிடம் கேட்ட பொழுது கூட அது தொடர்பான நடவடிக்கையும் எடுத்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். கார்த்திகேயன்.